வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட்டு வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றி ஒரு செஷன் வந்து எடுத்திருந்தோம் நம்ம தமிழ் பூமி மீட்டப்பில். ஸோ அந்த செஷன் கொடுத்தவங்க தான், அவங்க பேர் வந்து அருண். ஸோ அருண் வந்து நமக்கு நம்ம கூட ஒரு அவர் தமிழ் பூமி ஒரு 4 இயர்ஸாக தெரியும்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு அருண் ரீசெண்டாக தான் நம்ம மீட் பண்ணோம். நம்ம ஆன்லைனில் ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ அருணோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ் விஷுவல் இம்பேக்ட். ஐ திங்க் நான் அந்த டேர்ம்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுறேனான்ட்டு தெரியல. பட் ப்ராப்ளி நம்ம அந்த எஜுகேஷன் அது லேர்ன் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ அந்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே எனக்கு வந்து இட் வாஸ் ரியலி நான் என்னால் நம்பவே முடியல. ஏன்னா ஒரு எப்படி அவங்க அந்த செஷன் கொடுத்தாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி அருண்கிட்ட நான் ஃபஸ்ட் சொன்னேன், அருண் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பேசிடலாம், ஸோ தட் இது ஒரு அவேர்னஸாக இருக்கும் எல்லாத்துக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் செஷன் கொடுங்கன்னு சொன்னேன். அருண் இல்லை அப்படிலாம் வேணாம் ப்ரோ, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த செஷன் கொடுக்குறேன், அப்படி ஒரு செஷன் கொடுத்துட்டு தென் இப்படி சொன்னால் தான் ஒரு அவேர்னஸும் வரும், ஒரு இதுவும் இருக்கும், அதுதான் எனக்கும் கரெக்டாக இருக்குது. ஏன்னா அப்படி தெரிஞ்சு அப்படி அந்த மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு அப்படி தேவையில்லை அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட் அந்த பாட் செஷன் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் வீக்லி மீட்டப். அது ஆன்லைனில் இருக்கும், நீங்கள் முடிஞ்சு அதுவும் போய் பாருங்கள். அண்டு அருண் கூட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ மெயினாக என்ன டாபிக் அப்படின்னா, ஏன் எனக்கு இது இட்ஸ் பர்சனலி எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு. அருண் நம்மக்கிட்ட பேசுனதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அப்படி எப்படி வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். நம்ம ஈஸியாக ஒரு ஐடி ஜாப் நம்ம வந்துட்டு படித்து வர்றது, அவங்களுக்கு எப்படி ஹவு தே ஹவ் டு டு லைக் 50-40% எக்ஸ்ட்ரா போட வேண்டியிருக்கும் அந்த எஃபர்ட்டில் நம்ம சேம் பண்ணுற வேலையவே. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அவங்களோட ஜேர்னி எப்படி வந்து இதில் வந்தாங்க அப்படின்றது. ஸோ இட் வில் பி இன்ஸ்பைரிங் டு மெனி பீப்புள். அண்ட் அவங்க விஷுவல் இம்பேக்ட் கம்யூனிட்டிக்காக இஸ் டூயிங் a lot ஆஃப் திங்ஸ். அது என்னன்றதையும் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். அண்டு அவங்க இப்போ கரண்ட்லி லாஸ்ட் 4 இயர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெஸ்டர் லாஸ்ட் 4 இயர்ஸ் டெஸ்டிங்கில் இருந்தாங்க இனிஷியலாக. இப்போ வந்து ஜென்ரேட்டிவ் ஏல ஹி இஸ் ஒர்க்கிங். ஸோ ஜஸ்ட் கிவ் யூ பேக்ரவுண்ட். அண்ட் நம்மளே இப்போ வந்துட்டு ஜென்ரேட்டிவ் ஏ வந்துட்டு இருக்கும்போது அதை பற்றி நமக்கு டீச் பண்ணிட்டு இருக்காங்க அருண். ஸோ தேங்க்யூ அருண், தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் த இன்விடேஷன். அண்ட் பேச வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எஸ். தேங்க்யூண்ணா. பேசுறதுக்கு என்னோட இதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். சார் ஃபஸ்ட்டு பேசிக்காக அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுங்களேன். நீங்கள் எங்கே, வேர் இஸ் யூ லொக்கேட்டட், எங்கே இருக்கீங்க, உங்களோட பேக்ரவுண்ட் பற்றி. ஓகே, நான் வந்து பேசிக்காக சென்னையில் தான் இருக்கேன் மெயின் இயர்ஸாக. என் ஸ்கூல் காலேஜிங்லாம் இங்கே தான். நான் வந்து காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன், எம்சிஏ பண்ணேன். அரௌண்ட் தட் டைம் தான் வந்து எனக்கு விஷன் லாஸ் நடந்தது. ஸோ டியூ டு சம் டிசீஸ் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து இது இனிஷியலாக வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஐ மீன் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டஃப்பாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் எவ்ரிபடி நம்ம ரியலிஸ்டிக் லைஃப் வாழும்போது திடீர்னு பார்க்க முடியாது. அப்படின்னும் போது என்ன பண்ணுறது, வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் லைஃப் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ சம் சர்ஜரிஸ் அண்டர்கான் பண்ணதுக்கப்புறமும் எதுவும் நடக்கலை. பட் இனிஷியல் டேஸில் எப்படி இருந்தது அப்படின்னா, டாக்டரோ இல்லை ஃபேமிலிலேயோ வந்து அவ்வளோதான், இவனுக்கு தெரியாதுல, வெளில போனால் எங்கேயாவது இடிச்சுப்ப, எப்படி நீ நடப்ப, சேஃபாக வீட்லேயே இருந்துக்கோ அப்படின்ட்டு. எப்படி ஒரு காலேஜ் பையன் வெளியில் அங்கே இங்கே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டிலேயே எதுவும் பண்ணாத அப்படின்னு ஒரு 3 மாதம் ஒரே ரூமில் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு இரிட்டேஷன்ஸ், என்னடா இது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, வேற என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நம்மள மாதிரி வேற யாராவது பிளைண்ட் இருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் யூடியூப்லாம் போட்டு பார்க்கும்போது அங்கங்கே எல்லாம் நடக்கலாம் செய்கிறாங்க, எப்படி இவங்க ரோட்லலாம் நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் சரி ஓகே, அதுவும் யூஎஸ்ல தான் வீடியோ கிடைச்சிது. இந்தியாவில் வந்து இருக்காங்க, பட் வீடியோலாம் போடுற அளவுக்கு பெருசாக எதுவும் இது கிடையாது. சரி ஓகே, அப்போ வெளியிலையும் போக முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு சம் ஹாஸ்பிட்டல்ஸில் கேட்கும்போது, அப்போ வந்து சங்கர் நேத்ராவில் ஒரு மேடம் லோ விஷன் கேரில் அவங்க சொன்னாங்க, ஓகே இந்த மாதிரி விஷன் குறைஞ்சவங்களும் கூட சர்வே வராங்க, அதுக்கு சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னாங்க. நான் ஒரே கொஸ்டின் தான் கேட்டேன், அப்படி என்னெல்லாம் இருக்கோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கொடுங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு 4-5 A4 ஷீட் எடுத்து அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்த எல்லா ஆர்கனைசேஷனும் கொடுத்தாங்க. நான் ஒவ்வொன்றுத்துக்காக ஃபோன் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு போனேன். அப்போ வந்து இங்கே சென்னையிலேயே வந்து கிண்டியில் கர்ண வித்யா ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு என்ஜிஓ இருக்குது. அது வந்து வெறும் விஷுவல் இம்பேக்டுக்காக ஒர்க் பண்ணுறது. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்து ஜாபுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. பட் அது ஒரு பேசிக் லெவலில், ஏன்னா விஷுவல் இம்பேக்ட் மோஸ்ட்லி வந்து கம்ப்யூட்டருக்கு தான் கற்றுக்குறாங்க. பட் என்னோட நாலேஜ் வந்து நான் ஆல்ரெடி எம்சிஏ படிச்சிருக்கேன்.
ஸோ ம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னும் போது அவங்க தான் சொன்னாங்க, ஓகே ஆக்சிடி டெஸ்டிங்னு ஒன்று இருக்கு அப்படின்னு. ஆக்சிடி டெஸ்டிங்னா என்னன்னா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு அப்போதைக்கு அவங்க சொன்னாங்க. அதாவது நம்ம எல்லாருமே லேப்டாப் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் வந்து அது வந்து டிசேபிள் பீப்புளுக்கும் ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுற ஒரு வேலை. நார்மல் டெஸ்டிங் இல்லாமல் டிசேபிள் பீப்புளுக்கு அக்செப்டபிளாக இருக்கான்னு பண்ணுற மாதிரி ஒரு வேலை. ஓகே அட்லீஸ்ட் கம்ப்யூட்டரில் செய்கிற மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அதை படித்தேன். பட் ஓகே. அங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்து இன்னும் ஒரு விஷுவல் இம்பேர்ட் கிட்ட போனேன். அப்போ தான் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, விஷுவல் இம்பேர்ட் எல்லாருமே வந்து பிஏ இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி இப்படி தான் படிச்சிருக்காங்க. அவங்க அதாவது ஸ்கூல்லையுமே வந்து மேக்ஸ் சயின்ஸ் படிக்க அவங்களுக்கு இது தர மாட்டேங்கிறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி தர மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க நாலேஜுமே அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் வந்து, நீ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்சிஏ படிச்சது எல்லாமே வேஸ்ட்டு, நீ ம். இப்போ பிளைண்ட் ஆகிட்ட, நீ திரும்ப பிஏ இங்கிலீஷ் தான் படிக்கணும், ம். ஐ மீன் டெட் எழுதி டீச்சராக தான் ஆகணும்னாங்க. பட் ஐயோ! அப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது, என்னடா இவ்வளோ படிச்சது வேஸ்ட்டுன்ற ஆ. மாதிரி. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த ஒருத்தர் தான் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஆக்டிவிட்டி டெஸ்டிங் ஏதோ கம்ப்யூட்டர் லைன்ல சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ம். நல்லா நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். ஏதோ டெஸ்டிங் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சதுனால, இது ஆக்டிவிட்டி டெஸ்டிங்னா இதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிறதுக்கும் நான் வந்து ஸ்க்ரீன்ல இருக்கிறத வந்து ஆடியோ கன்வெர்ட் பண்ணி படிப்பேன். ஸோ ஸ்க்ரீன்ல இருக்கிறதும் கேட்கறதும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்குற மாதிரி ஒரு ஒர்க். ஸோ ஓ. அப்படி ஒரு சின்ன கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணிருக்கும் போது தான் ஓகே. அப்போ வந்து எனக்கு சம்டைம்ஸ் புக்ஸ் எல்லாம் ஃபாரின் புக்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ற மாதிரி வரும், சி++, ஜாவா. அப்பதான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமே, நம்ம எதுக்கு சம்மந்தமே இல்லாம இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. திரும்ப இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப டஃபா இருந்தது. ஏன்னா இவங்க சொல்லி ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் ம். ப்ரோக்ராமிங்லாம் எப்படி பண்ணணும் போது அது இதுக்கு சப்போர்ட் ஆகல. ஸோ இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது தான் ஒரு ஹேக்கத்தான் ஒன்று கேள்விப்பட்டேன் பெங்களூர்ல. ம். ஐஸ்டெம் இன்க்ளூசிவ் ஸ்டெம்னு அவங்க ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க ம். வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி விஷுவலி இம்பேர்ட் வந்து டெக்னிக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மீட்டப் மாதிரி வச்சு ஹேக்கத்தான் மாதிரி வச்சாங்க. ஓகே இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணி போனேன். அங்கே ம். அந்த ஹேக்கத்தானில் வந்து நான் பார்த்தேன், இப்போ ரீசெண்டாக தான் ஐஐடிலாம் பீப்புள் ஜாயின் பண்ணுறாங்க, பிடெக் விஷுவல் இம்பேர்டு. சில பேர் கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஃபைலில், அதாவது சைபர் செக்யூரிட்டியில், டிஃப்ரெண்ட் டெவலப்பிங்லேயும் இருக்காங்கன்னும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்களும் சேர்ந்து சம் ஹேக்கத்தான் பண்ணேன். அப்போ சம் ஐடியாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி ம். விஷுவல் இம்பேக்டுக்கு வந்து மொபைல் ஆப் வழியாக காயின் வந்து இது என்ன காயின் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அப்போ ஓகே. நிறைய பேர் கூட பேசி ஒரு நெட்வொர்க் கிடைச்சது. அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் விஷன் எய்டுன்னு ம். அவங்க வந்து பைத்தான்லாம் சொல்லி தராங்க விஷுவல் இம்பேக்டுக்குன்னு கேள்விப்பட்டேன். சரி ஓகே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து பைத்தான் கற்றுக்கிட்டேன். அது கற்றுக்கிட்டதுக்கு அது யூஎஸ் பேஸ்ட் ஒரு மென்டர் வாலண்டியர். ஓகே. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் எனக்கு மிஷின் லேர்னிங் இதெல்லாம் கொஞ்சம் என்னது இது அப்படின்னும் போது, அவர் மிஷின் லேர்னிங்ல ஒரு பெரிய காலேஜில் ஒரு பிஹெச்டி சயின்டிஸ்டாக இருந்தார். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கற்றுக்கலாம்ப்பா நான் கைட் பண்ணுறேன் ஆனால் அப்படின்னாரு. சரி ஓகே ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணேன். அவர் கைட் பண்ணார். டீப்பாக சொல்லி தரலனா கூட இப்படி பண்ணால் ஒரு ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அதாவது நம்ம டிஃப்ரெண்ட்லி எப்படிலாம் வந்து ஒரு ஹேண்ட் கெஸ்டர் மூலமாக காமிக்கும் போது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் ப்ராசஸிங் ப்ராஜெக்ட் பண்ணேன். பேரலாக இந்த இந்த டெஸ்டிங் ஜாபும் போயிட்டு இருந்தது. ஸோ சுவிட்ச் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் ம். சரி ஓகே நம்ம இதை பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அப்போ வந்து சரி டெவலப்பிங் போகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாவும் படித்தேன், ஸ்ப்ரிங் பூட்டும் படித்தேன், பைத்தானும் படித்தேன், ஜாங்கோவும் படித்தேன். அதாவது கம்ப்யூட்டர் லைனில் என்னெல்லாம் இருக்கோ டேட்டா இன்ஜினியரிங் எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம எதாவது போனோம். ஏன்னா நான் இப்போ ஜாப் தேட போனால் என்ன சொன்னாங்கன்னா, நீ எப்படிப்பா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவியா, நீ எப்படி பார்ப்ப, ம். எப்படி டிஸ்கஸ் பண்ணுவேன், அவங்களுக்கு அவேர்னஸே இல்லை. அப்படி சொன்னா கூட இருங்க எங்க இதுகிட்ட மேனேஜர் கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ ம். இப்படியே ஒரு 50+ இன்டர்வியூ அட்டன் பண்ண, நேரில் பண்ண, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அந்த ம். ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே. ஓகே சொல்லிட்டு அது அந்த என்ஜிஓல விஷன் எய்ட்லேயே வந்து இன்னொரு ஒரு மென்டர் இருந்தாங்க, பழனின்னு ஒரு சார். ம். அவங்க வந்து ஓகே இவ்வளோ பண்ற உனக்கு ஏன் கிடைக்கல அப்படி சொல்லிட்டு நீ பண்ண ப்ராஜெக்ட் வந்து வீடியோ எடுத்து கொடுக்க சொன்னாங்க. ஸோ ஓகே. அந்த வீடியோவை அவரோட சர்க்கிளில் தான் சர்க்குலேட் பண்ணாரு. அப்போ நான் இப்போ ஒர்க் பண்ற கம்பெனியோட சிடிஓ காணும்போது அவர் வந்து ஓகே இது பண்ண முடியுமா, இது பண்ணாலே போதும், அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் இன்டர்வியூ வச்சு என்னெல்லாம் தெரியும் கேட்டாரு. அப்போ ஒரு மிஷின் லேர்னிங் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி அடுத்தடுத்து லாஸ்ட் 3 இயர்ஸாக மினி மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஜென்ரேட்டிவ் ரிலேட்டடாக யூஸ் கேஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஒரு 10 மினிட்ஸ்ல சொல்லிட்டீங்க. ஸோ இட் இஸ் ம் ரியலி கேட்கறதுக்கு நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க. பட் இதெல்லாம் நீங்க எப்படி கோ த்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு 50 இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க. ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிட்டீங்க. பட் ஒவ்வொரு ம் இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணது, அதுக்கு ஷெட்யூல் பண்ணதெல்லாம் இட்ஸ் பெரிய விஷயமா இருக்கும். பட் இதுல எனக்கு ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்னன்னா, ம் நீங்க பெங்களூர் போய் ஹேக்கத்தான் அட்டன் பண்ணீங்க.
ஸோ ம். பெங்களூர் போகிறது உங்களை யாராவது கூட்டிகிட்டு போனாங்களா இல்லை நீங்களே போயிட்டீங்களா? ஹவு எப்படி அது போறீங்க? அப்போ எங்கள் ஃபாதரை தான் கூப்பிட்டு போயிருந்தேன். ஃபாதரை ஓ. கூப்பிட்டு போயிருந்தேன். அவங்க தான் ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன். பட் அங்கே ம். போனால் என்ன மாதிரி நிறைய விஷுவல் இம்பேர்ட் அவங்களா ஸ்டிக் வச்சு நடந்து போயிட்டு இருந்தாங்க. சரி ஓகே. ஓகே அப்படின்னும் போது எங்கள் அப்பா அவங்க இருங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க கூடயே போனேன். அப்போ அவங்க கூட மூவ் ஆகும்போது தான் அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு நான் ஓகே. தனியாக தான் போனேன். ஓகே, சூப்பர். ஸோ இது ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இ எப்படி இந்த வேர்ல்டு ஆப்பரேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால ம். நிறைய பேருக்கு இதை பத்தி அவேர்னஸ் இல்லாம இருக்கும். அதனால தான் நான் கேட்கிறேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ம். ஸோ இப்ப நீங்க பைத்தான் படிச்சேன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட்ல. ப்ரோகிராம் ம். படிச்சேன்னு சொன்னீங்க. ஸோ ம். ஸ்க்ரீன் பார்க்காம நீங்க எல்லாமே கேட்டு தான் படிப்பீங்களா? எப்படி இப்போ ஒரு வெப்சைட் இருக்குன்னா, நம்ம டைப் பண்ணா வருது ம். Googleல. நீங்க ம். எப்படி அத படிப்பீங்க? பைத்தான் எப்படி படிச்சீங்க? ஓகே, மேபி நான் ஒரு சின்ன டெமோ மாதிரி காமிக்கிறேன். ஷூர். ஸ்க்ரீன் ஒன் ஷேர் பண்ணி. செகண்ட் ஸ்க்ரீன் ஷேர் அலோவ் பண்றேன். ஷூர். ஐ ஸ்க்ரீன் திங்க் ஷேர். ஆப்ஷன். ம், ஓகே. ம். வந்துருச்சு. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? ஷேர் ஆகுது. சம் சவுண்டு கேட்குதா? கேக்குது. ஓகே, இப்போ நான் வந்து இவ்வளோ ஸ்பீடாக வச்சு தான் நான் கேட்பேன். நான் உங்களுக்காக ஸ்லோவாக வைக்கிறேன். இப்போ நான் இப்போ ஒன்று ஒன்றும் டைப் பண்ண ஒரு கேரக்டருமே எனக்கு ஆடியோவாக கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏஐ அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். மேபி உங்களுக்கு அது கேட்டிருக்கோம். இப்போ நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சர்ச் பண்ணும்போது ஸோ ஒரு லைன்ஸும் லிங்க்ஸுமே இப்படி படிக்கும். ஸோ இப்படி படிக்கும் போது அது என்ன சொல்ல வருது அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் ஆப்வியஸ்லி மவுஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு கலரும் ஷேப்பு ஆக்சஸ்லாம் எங்களுக்கு கிடையாது. ஸோ எல்லாமே டாப் டவுன் தான். ஸோ வந்து ப்ரௌசர் என்ன பண்ணோம்னா ஸ்க்ரீனில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம். அந்த டெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து NVDA நான் விஷுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆடியோவை கன்வெர்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். ஸோ கீபோர்ட் மூலமாக நேவிகேட் பண்ணுவோம். ஸோ இந்த கீபோர்டும் ஆடியோவும் வச்சு தான் நேவிகேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஜூமில் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதும் அதே மாதிரி தான். டக்குன்னு நீங்கள் எங்கே ஸ்க்ரீன் ஷேர் பட்டன் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அதில் பண்ணிட்டீங்க குயிக்காக. ஆமாம். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் இதை லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்ச நாள் எடுத்து. ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து இதில் பைத்தான் எப்படி எழுதுறதுன்றதை ரீட் பண்ணி நீங்கள் பண்ணிடுறீங்க கரெக்டா? ஆமாம், பேசிக்காக என்ன ஐடினாலும் அதை எப்படி கீபோர்டில் ஆக்சஸ் பண்ணலாம், அதோட ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கிறது டேப் மூலமாக அதை நேவிகேட் பண்ணுவோம், உள்ளே இருக்கிறத படிப்போம். பட் இதில் சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இப்போ ஆக்ஸ்பி டெஸ்டிங் அப்படின்னு. ஸோ என்னன்னா இப்போ எல்லா டூல்ஸும் வந்து இன்க்ளூசிவாக பண்ணணும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கலரு அலைன்மெண்ட்டு இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதை மைண்டில் வச்சு பண்ணாமல் பண்ணியிருந்தா இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து அதை வந்து கிராப் பண்ண முடியாது. அதனால எங்களால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஆக்ஸ்பி டெஸ்டிங்னா என்ன, இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. யூஎஸ்லாம் செக்ஷன் 508 இருக்குது. அதுபடி வந்து எல்லா வெப்சைட்ஸும் எல்லா டிஜிட்டல் கண்டென்ட்டும் எல்லா டிசேபிள் பீப்புளுக்கும் ஆக்சபிளாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு ஃபைன் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறது தான் ஆக்ஸ்பி டெஸ்டிங்கோட ஒர்க்கு. அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட்டுக்கு எடுத்திங்கன்னா வெப் கண்டென்ட் ஆக்சஸ் கைட்லைன் இருக்கு. அதில் வந்து ஒரு 50+ ரூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பட்டன் இருக்குன்னா விஷுவலாக என்ன பட்டன் சேவ்னு பட்டன் இருக்குன்னா அவன் பேக்ரவுண்டில் அந்த ஐடியுமே சேவ்னு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கோட்லேருந்து அந்த ஆடியோ வந்து கேப்சர் ஆக முடியும். ஸோ ஆக்ஸ்பி ட்ரீன்னு இருக்கும் எல்லா ப்ரௌசர்லையும். அது வந்து அந்த கோடிங் வழியாக அந்த ட்ரீயை பில்ட் பண்ணி டெக்ஸ்ட்டாக மாற்றும். அதை நாங்கள் ஆடியோவாக கேட்போம். அப்போ அந்த விஷுவலுக்கும் நீங்கள் கோடிங்கில் பின்னாடி கொடுக்குற ஐடிஸு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெட்டிங் வந்து பெருசாக கொடுக்குறீங்கன்னா அது ஹெட்டிங் 1 தான் கொடுக்கணும். ஹெட்டிங் 1 கொடுத்துட்டு அதை வந்து CSSல போய் குறைக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம காஸ்மெட்டிக்ஸ்க்காக வந்து ஆக்சுவல் பிஹேவியரை மாற்றும் போது அது வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணும்போது மிஸ்லீட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தப்பாக டிசைன் பண்ணாமல் கரெக்டாக எல்லாருக்குமான டிசைன் பண்ணால் 100% வந்து சைட்டட் எப்படி வந்து ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அதை பண்ண முடியும். அந்த கண்டென்ட் ஆக்சசபிளாக இல்லாதனால தான் வந்து ஒரு மைனர் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது எங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது, நிறைய வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுறது. அதில் தான் சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரும் நார்மல் நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசரா இல்லை அது டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை, கம்ப்யூட்டர் மொபைலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராவாக லேப்டாப்பில் NVIDIAன்னு ஒரு சாஃப்ட்வேர், ஃபோனில் கூகுளோட டாக் பேக்கே இருக்காது, செட்டிங்ஸில் போய் ஆன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே ஓகே கரெக்ட். கூகுள் டாக் பேக் நானும் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது ரெண்டை வச்சு உங்களால் டெக்னாலஜியை யூஆர் ஏபிள் டு அக்சஸ் கரெக்டாக? ஆமாம். ஃபைன், சூப்பர். ஸோ
அப்புறம் நீங்க வேற எந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க? பைத்தான் ஆர் மெஷின் லேர்னிங் உங்களோட இதுல நீங்க இப்போ ஒன்ஸ் யூ ஆர் என்டர்ட் பேக் இன்டூ ஐடிக்குள்ள வந்துட்டீங்க. வந்த ம் உடனே என்ன ப்ராஜெக்ட்ஸ் என்ன ஒர்க் பண்ணீங்க? டெவலப்மெண்ட் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? ஓகே. இனிஷியலாக நான் என்னோட டெஸ்டிங்கில் இருக்கும் போதே வந்து அந்த கம்பெனியில் டெஸ்டிங் தான் எனக்கு ரோல் கொடுத்தாங்க. பட் இது என்ன நம்ம பண்ண ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்கே பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்போ பைத்தான் கற்றுக்கும் போதே வந்து அந்த டெஸ்டிங்கை எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், ஆக்சிபிலிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ம். ம். அவங்க சொல்லலை. நானே வந்து சும்மா இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் ஓகே இப்போ ஹெட்டிங்லாம் வந்து ஸ்க்ரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணிட்டேன். ம். ஓகே. ஹெட்டிங்லாம் வந்து இப்போ வந்து ஹெட்டிங் ஒன்னுக்கு அப்புறம் ஹெட்டிங் டூ இருக்கா, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நானே லாஜிக் எழுதி ஆட்டோமேட் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண மாதிரி பண்ணிட்டே இருந்தேன். அந்த டூலே வந்து நிறைய பேர் என் கூட வேலை செய்கிறவங்களாம் யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே. அந்த மாதிரி அப்போ ஒரு ஆட்டோமேஷன் ஆரம்பித்தேன். சின்ஸ் அந்த ம். கம்பெனியில் டெவலப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால தான் அடுத்து மூவ் ஆனேன். ம். அதுவும் இல்லாமல் என்னோட ஃப்ரீ டைமில் வந்து விஷுவல் இம்பேக்டுக்கு என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலான்னு யோசிப்பேன். அந்த ஹேக்கத்தானில் வந்து காயின் டிடெக்ட் பண்ண மாதிரி, அதுக்கு அடுத்த ஹேக்கத்தானில் வந்து பி மை ஸ்கிரைப்னு. ஸோ விஷுவல் இம்பேக்டுக்கு நிறைய ஸ்கிரைப் தேவை எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு ம். ஆப் பண்ணலாம், வாலண்டியர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம், நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த ஹேக்கத்தானில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த புக்ஸ்லாம் ரீட் பண்ணோன்னா அதை கேப்சர் பண்ணி ஓசிஆர் பண்ணி ஆடியோவாக பண்ணுற மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ் இருந்தது. பட் அதில் சில ம். சேலஞ்சஸ் இருக்கிறத பார்த்தேன். ஓகே. எது ஹெட்டிங்கு, இப்போ நியூஸ் பேப்பர் மாதிரி இருந்ததுன்னா லெஃப்ட் எது ரைட் எது ரெண்டும் மிங்கிள் ஆகியும் பேரா ரீட் ஆகும். ஸோ ம். டேபிளில் வந்து ப்ராப்பராக நேவிகேட் பண்ண முடியாது, குரூப் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு ஒரு இமேஜ் HTML மாற்றுற மாதிரி நானே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அது இன்ட்ரெஸ்டிங்லி வந்து என்ன மாதிரி விஷுவல் இம்பேர்டாக காலேஜ் படிக்கிற பசங்களையும் குரூப்பாக சேர்த்து அவங்களோட சேர்ந்தும் ஒரு மினி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணேன். இந்த மாதிரி என்னோட ஃப்ரீ டைம்ஸ்லேயும் நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவேன். இது இல்லாமல் வந்து ஆக்சசபிள் ஏஐ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதில் ஓகே. ஓகே நம்ம வந்து டெவலப் ஆகிட்டோம். பட் மற்றவங்கலாம் வந்து அவங்களுக்கு காலேஜ் படிக்க ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, ஐ மீன் இன்ஜினியரிங்கோ கம்ப்யூட்டரோ ம். அந்த மாதிரி படிக்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து பைத்தானு வெப் டெவலப்மெண்ட் எஸ்கியூஎல்னு வீடியோ போட்டேன். அதாவது மற்ற வீடியோலாம் அவங்க பார்க்கும்போது என்னன்னா இங்கே பாருங்க இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும் மற்ற பைத்தான் டியூட்டோரியல்ல. பட் அது மூலமா படிக்க முடியாது. எனக்கும் அந்த சேலஞ்ச் தான் முன்னாடி இருந்தது. பட் ஓகே. ம். என்னோடதுல வந்து இப்போ நான் அந்த ஆடியோவா இந்த இந்த டேப் பட்டன் அழுத்துங்க, இந்த ஃபோக்கஸ் இந்த இடத்துக்கு போவீங்க, இப்போ இது கேட்குதா, இதுக்கப்புறம் இதை பண்ணுங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த மாதிரி ரிசோர்ஸ் எங்கேயுமே கிடைக்கல யூடியூப்ல. ஸோ ஓகே. அந்த மாதிரி அவங்களுமே கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் அது ஒரு ஒர்க்காக பண்ணேன். அப்புறம் என்னோட ஆஃபீஸ்லேயும் நிறையா மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் யூஸ் கேஸ்லாம் பண்ணேன். ஓகே. சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு நீங்க அ நீங்க நெறைய உங்க கம்யூனிட்டில நீங்களே சொன்னீங்க. நீங்க வந்து ம், எம்சிஏ படிச்சிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால, நீங்க யூ ஆர் ஏபிள் டூ குயிக்லி இங்க வந்துட்டு உங்க ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு ம், நீங்க வந்துட்டீங்க. ஸோ இப்போ ம், அந்த கம்யூனிட்டிக்கு அதுல நீங்க பார்த்தவங்கள்ல நீங்க என்னலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க? ஒன் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னது யூடியூப்ல இது போடுறீங்க. மத்தபடி நீங்க ம், ஆஃப்லைன் கம்யூனிட்டி மாரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஒரு சர்க்கிள் உங்களுக்கு இருக்கா? ஹவ் டஸ் தட் ஒர்க்? அது எப்படி? ம். யா நான் வந்து நம்ம பார்க்குறவங்கலாம் வந்து ஓரளவுக்கு இந்த யூடியூப் சேனல் வழியாகவும் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ம். வெளியில் நானும் அந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுவேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அந்த பிஏ இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருக்கும். பட் ம். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா நம்ம காலேஜ் படித்தது வந்து ஓரளவுக்கு பேஸ் தான். பட் ஒர்க்குன்னும் போது அதுக்கப்புறம் நம்ம என்ன கற்றுக்குறோன்றது தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் நிறைய பேர் கைட் பண்ணேன். என்னோட ஆஃபீஸ்லேயும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸ்லேயும் சரி, நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓகே என்ன நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே வந்து அடுத்தடுத்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ என்னோட ஓகே. ஆஃபீஸில் எனக்கு அப்புறம் நிறைய விஷுவல் இம்பேர்ட் ரெக்ரூட் பண்ணாங்க. அதில் 2 3 பேர்லாம் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி தான், பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு ம். பைத்தானோட என்கிட்ட வந்தாங்க. நான் வந்து ஜாங்கோன்னு ஒன்று இருக்குது, வெப் ம். டெவலப்மெண்ட் பண்ணி அந்த ஆப்பாக காமிச்சேன்னா உனக்கு ஜாப் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம்னு சொன்னோன்னா அவங்க ம். ஒரு 1 மந்த்தில் வந்து ஜாங்கோ கற்றுக்கிட்டு ஒரு வெப் ஆப் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் வரைக்கும் பண்ணி அதை வந்து நான் பண்ண மாதிரியே வீடியோலாம் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா அவங்களுக்கும் ஜாப் கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரியும் இப்போ சூப்பர். ரீசெண்டாக மோர் தென் 10 பீப்புள் எனக்கு அப்புறம் ம். டெவலப்மெண்ட்டில் போயிருக்காங்க. அது வித்தவுட் பிசிஏ ஆர் பிஇ ஒரு இல்லாமல். கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டே இல்லாம ஆ அவங்க வந்து ஆ பிஏல இருந்து சூப்பர். ம் நல்ல விஷயம். ஸோ இப்போ கம்பெனிஸ் வந்து நீங்க போம்போது இப்போ கம்பெனிஸ் எப்படி லைக் வெதர் ரெக்ரூட் பண்றாங்களா? அந்த 10 பேர் ரெக்ரூட் பண்றதுக்கு எந்த மாரி கம்பெனிஸ் போனாங்க? வெதர் கம்பெனிஸ் ஆர் ஓப்பன் ஆர் அதுல என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க? இப்போதைக்கு ஜென்ரலாக பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ போகிறதெல்லாம் வந்து ஒரு ரெஃபரல் தான். இப்போ ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் போகிறவங்க போனாங்கன்னா ஓ இவங்க அதான் பண்ணுறாங்கன்னா சிறப்பு. அடுத்த ம். பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. பேசிக்காக ஓகே. வந்து அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகணும், ஓ இப்படியும் பண்ண முடியுமா அப்படின்னு. அது ஸோ அப்போ தான் ம். வந்து ஒரு தைரியமாக எடுப்பாங்க. இல்லாட்டி ம். ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருமோ அந்த மாதிரி திங்க் கரெக்ட். பண்ணுவாங்க. ட்ரூ. ம்
ட்ரூ. அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆங்கிளில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் எப்படி ப்ரொடக்டிவிட்டியை மேக் ஷூர் பண்ணுறீங்க? ஹவு டு யூ மேக் ஷூர்? பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு விஷுவல் இம்பார்ட்டன்ட்னால கம்பெனி வில் நாட் ஸ்டாப். அவங்க வந்து ஒன்றும் கம்மியாக ம், எதிர்பார்க்க போகிறது இல்லை. ம், நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்க, நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்கன்னு தான் இருக்கும். ஸோ ம். ஹவு டு யூ மேக் ஷூர்? நீங்கள் அதுக்காக யூ ஹேவ் டு ஒர்க் மோர் அந்த மாதிரி இருக்கா, இல்லைன்னா ஹவு டு யூ மேனேஜ் பண்ணுறீங்க? அது உங்களுக்கு எப்படி இருக்கு? ம். அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட் வந்து ஃபுல்லா ஆக்சசபிளா இருக்கு, டிஜிட்டலா எல்லா ஆப்பும் வெப்சைட்டும் இருக்குன்னா உங்களுக்கு நோ இஷ்யூஸ், மற்றவங்க பண்றதை அப்படியே பண்ணிட்டு போயிடுவோம். பட் ம். மைனர் சேலஞ்சஸ் அது ரியாலிட்டி இல்லை, எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து சில ம். ஆப்ஸ் வந்து ஆக்சசபிளா இருக்காது. ம். அதுவும் இல்லாமல் இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா விஷுவலைசேஷன் ஒர்க் மட்டும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் பிஐ, டேப்லோ அது மட்டும் பண்ண முடியாது. பட் வந்து உங்களுக்கு 90% ஒர்க் வந்து பேக் எண்டில் தான் இருக்கு. ஐடி வேர்ல்டில் பொறுத்த ம். வரைக்கும் உங்களுக்கு டேட்டா இன்ஜினியரிங்னா எல்லாமே பேக் எண்டு தான். Correct. வெப் டெவலப்மெண்ட்லையும் 90% வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் வரைக்கும் கூட பண்ண முடியும், பட் சிஎஸ்எஸ் தான் ம். பண்ண முடியாது. பேக் எண்ட் டேட்டா பேஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ ம். வந்து ஸோ இவ்வளோ ஏரியாவில் 90% ஏரியாவில் ஒர்க் பண்ண முடியும். பட் சில விஷுவல் ஏரியாவில் பண்ண முடியாது தான். ஆப்வியஸ்லி நானுமே டேட்டா சயின்ஸில் இருந்தாலும் என்னால் இடிஏல வந்து சம் சார்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணாலும் அது ம். கரெக்டான்றதை வெரிஃபை பண்ண முடியாது. பட் என்னால் வந்து ஃபியூச்சர் இன்ஜினியரிங்லேருந்து மாடல் கிரியேஷன்லேருந்து டிப்ளாய் பண்ணி கிளவுட் வரைக்கும் ஒரு ஒரு எண்ட் டு எண்ட் ஆப் பண்ண முடியும். பட் அந்த விஷுவல் ஏரியாவில் பண்ண முடியாது அப்படின்றத நான் எப்படி கவர் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ அந்த விஷுவல் ஒர்க்கை மட்டும் என்னோட கொலீக் கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு மாடல் கிரியேஷனோ ஒரு டிப்ளாய்மெண்ட்டோ பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து நான் பண்ணுவேன். ஸோ அப்படி வந்து என்னோட ஓகே. ப்ரொடக்டிவிட்டி 100% ஆயிடும். சூப்பர். சூப்பர். ஸோ தட்ஸ் ரியலி குட். அண்ட் இன்னொன்று என்ன, உங்களோட என்டர்டைன்மெண்ட்லாம் எந்த மாதிரி இருக்கும்? நீங்கள் நான் நம்ம வெளியில் போவோம், சினிமா போவோம், அந்த மாதிரி பண்ணோம். உங்களோட என்டர்டைன்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் உங்கள் லெவலில்? ஆம், நான் வந்து முன்னாடி எல்லாரும் மாதிரி கிரிக்கெட் அப்படிதான் விளையாண்டுட்டு இருந்தேன். இப்போ ம். விஷுவல் இம்பேர்ட் ஆனா அதுவுமே எனக்கு தோணுச்சு, சரி ஓகே நம்ம வந்து ஐடியில் போயிட்டோம், ஒர்க் பண்றோம், பட் ஒரே இடத்துல இருக்கிறோமே, ஓடி ஆடி விளையாட மாட்டேங்கிறோமே ம். அப்படின்னு தோணும்போது தான் ரீசெண்டாக வந்து பிளைண்ட் ஃபுட்பால் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டேன். ஸோ ஆ. இவங்க எப்படி ஃபுட்பால் விளையாடுவாங்க அப்படின்னு போகும்போது தான், ஓ பிளைண்ட் கிரிக்கெட், வாலிபால், அது ஆ. இதுன்னு எல்லாமே இருக்கு அப்படின்னு தெரியுது, ஸ்விம்மிங்ல இருந்து. சரி கரெக்ட். ஓகே பிளைண்ட் ஃபுட்பால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே வந்து சென்னையிலே வந்து தமிழ்நாடு டீம் வந்தது, பிளைண்ட் ஃபுட்பால் டீம். அங்கே வந்து ம். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனேன், கொஞ்ச நாள் கோச்சிங் போனேன். ம். அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னா வந்து டோட்டலாக ஐ மீன் பிளைண்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து டோட்டலியும் இருப்பாங்க, லோ விஷனும் இருப்பாங்க. இப்போ எனக்கு ம். வந்து ஒரு ஷேடோ மாதிரி தெரியும், லைட்டே தெரியாதவங்களும் இருக்காங்க, இல்லை லைட்டாக தெரியறவங்களும் இருக்காங்க. ஸோ பிளைண்ட் ஆ. ஃபுட்பாலில் வந்து ஃபுல்லாக கண்ணை கட்டி விட்டுருவாங்க எல்லாருமே ம். டோட்டலி ஆ. ஆயிடணும்ட்டு. ஸோ பாலில் சவுண்ட் இருக்கும், சவுண்டை பேஸ் பண்ணி விளையாடணும். ஸோ அப்படிதான் ஆக்சுவலாக அவங்க ஒரிஜினல் ஃபுட்பால் விளையாடுற அளவுக்குமே விளையாடுறாங்க. நீங்கள் அந்த வீடியோலாம் நெட்டில் இருக்கு, இன்டர்நேஷனல் பிளைண்ட் ஃபுட்பால்லாம். ஸோ ம். அப்படி கொஞ்ச நாள் விளையாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வந்து கைட் ரன்னர் இந்தியான்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. அவங்க என்னன்னா வந்து மேரத்தான் போகிறதுக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, எனக்கு முன்னாடியே சைட்டடாக இருக்கும்போது மேரத்தான் ஓடணும்னு ஆசை. ஓகே இப்போ வந்து மேரத்தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி மேரத்தானா, நம்ம நார்மலாக ஓடணும், ஒரு த்ரெட் ஒன்று, ஐ மீன் ஒரு நைலான் த்ரெட் மாதிரி இன்னொருத்தங்க பிடிச்சிப்பாங்க, நம்ம இந்த எண்டு பிடிச்சிப்போம். ஸோ ஓடும்போது நம்ம அப்படி இப்படி மூவ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக ம். போகிறதுக்கு யூஸ் ஆகும். அதில். அவங்க நம்ம கூட ஓடுவாங்க. ஸோ இப்போ ஓகே. லாஸ்ட் மந்த் கூட நான் சென்னையில் வந்து ஒரு சென்னை மேரத்தான் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் ஓடினேன் எல்லாரோடையும். ம். ஸோ சூப்பர். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ், பிளைண்ட் செஸ்ஸும் கொஞ்ச நாள் விளையாண்டுருந்தேன். ஓ, செஸ்ஸும் விளையாடுவீங்க. ஓகே. ம். சூப்பர். ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் அப்படி என்கேஜ் பண்ணுறீங்க. சூப்பர். ம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்ததுல, ஓகே இந்த அவேர்னஸ் சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எதாவது நினைக்கலாம்? நார்மல் பப்ளிக் என்ன மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஸோ ம். இந்த அவேர்னஸ் இல்லை, இது இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா? பேசிக்காக நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா, இது வந்து இன்எபிலிட்டின்னு பார்க்காம என்விரான்மெண்ட் வந்து இன்க்ளூசிவாக இல்லை, அதுதான் வந்து சேலஞ்சஸ் அப்படி பார்க்கணும். என்விரான்மெண்ட் இன்க்ளூசிவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரெயில் யூஸ் பண்ணுவாங்க, டோட்டலி பிளைண்ட். ஒரு லெட்டர்ஸ் இருக்கிறதுல பிரெயில் இருக்குன்னா யாரையுமே கேட்காம, ம். ஒரு லிஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே பிரெயில் இருந்ததுன்னா அவங்களே நம்பர் அழுத்திப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் வந்து வெளியில் வந்தோன்னே ஒரு ஒயிட் கலர் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும், அதுலேயே நடந்தால் கரெக்டாக போயிடலாம். அந்த மாதிரி யூஎஸ்லலாம் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. என்விரான்மெண்ட் வந்து ம். ஆக்சசபிளா, யூனிவர்சல் ஆக்சசபிளா இருக்கு அப்படின்னா வந்து யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை, எல்லாரும் பண்ற மாதிரியே பண்ணலாம். டிஜிட்டல்லையும் நான் சொன்ன மாதிரி ஆக்சசபிளா இருந்தா பண்ணலாம். பட் என்விரான்மெண்ட் ஆக்சசபிளா இல்லாதனால மற்றவங்க கைடன்ஸோட போக வேண்டியதா இருக்கு. அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ பேசிக்காக அதுதான் நான் டிஃப்ரென்ஸ்னே பார்க்குறேன். இப்போ நீங்கள் டிஜிட்டலாக, நான் ம். ஒன்று ரீசெண்டாக கூட திங்க் பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ம். இயர்லியராக வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு, விண்டோஸ் 95 அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி. ஆப்பிள் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யூஐன்னு ஒன்று இருக்குது. ஸோ யூஐன்னு ஒன்று வரவே இல்லைன்னா ஒரு ம். டிஃப்ரென்ஸே இருந்திருக்காது. ட்ரூ. எல்லாரும் பண்ணுற ஸ்பீடுக்கு இன்ஃபேக்ட் அதை விட ஸ்பீடாகவே பண்ண முடியும். நான் ம். எப்பயுமே யூடியூப் எல்லா வீடியோஸும் 2x தான் பார்ப்பேன். எனக்கு அதுவே ஸ்லோ, ஏன்னா யூடியூப் மேக்ஸிமம் 2x தான் தராங்க. ஸோ
இப்போ என்னோட ஸ்பீடு கேட்டிருப்பீங்க, நான் ஆன் பண்ணோன்னே அவ்வளோ ஆமா. ஸ்பீடாக படிக்கிறதுனால என்னோட நாலேஜ் கேப்சர் பண்ணுற ஸ்பீட் அதிகம், என்னதான் யூஐ ம். கரெக்ட். சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும். கரெக்ட். அண்ட் சாங்ஸ்லாம் கேட்பீங்களா? ஆ ஆப்வியஸ்லி சாங்ஸ் கேட்பேன். நீங்கள் சாங் சொன்னதுனால நம்ம ஐடி, நான் ஸ்போர்ட்ஸ் சொன்னேன். பட் டிஃப்ரெண்ட் ம். டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்கிறாங்க. நான் கேதர் பண்ணும்போது ஒருத்தங்களாம் வந்து 3D பெயிண்டிங் பண்ணுறாங்க, ஆ. ஒருத்தங்க மூவி டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ஆ. வீடியோ சாங் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட மற்றவங்க கிட்ட கேட்டு அந்த மாதிரி. அப்புறம் ஒருத்தங்க மியூசிக் டைரக்டர் இருக்கிறாங்க சென்னையிலே, விஷுவல் இம்பேர்டு. மியூசிக் டைரக்டரா அவங்க இருக்காங்க. ஆமாம் ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க. சூப்பர். எக்ஸ்ட்ரா கேம் பண்ணியிருக்காங்க, விஷுவல் இம்பேர்டுக்காக கேமு. ஓகே. ம். எண்ட்லெஸ் பாசிபிலிட்டி நாசாலே இருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ ம். பாசிபிலிட்டிஸ் அது லிமிட்லெஸ்ஸாக போகுது. இல்ல கண்டிப்பா. இது கேட்க கேட்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லைக் நமக்கு எனக்கு தெரியாத விஷயமா இருக்கும்போது இதை பத்தி ஒரு நாலேஜ். நான் ஆக்சுவலி யூஎஸ்ல தான் இருக்கேன். இங்க நான் ம், பார்க்க முடியும் நிறைய இடத்துல. லைக் ஆல்மோஸ்ட் ஆல் எல்லா டிசபிலிட்டிக்குமே ஒரு அக்சசபிள் இருக்கும். நானே இதை பத்தி நானும் என்னோட ஒய்ஃப் பேசணும்ட்டு இருந்தோம் ஆக்சுவலி. ஏன்னா இங்கேயும் அங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன் இங்க இதா இருக்குன்றத பத்தி பேசணும்னு இருந்தோம். நீங்க ரீசெண்டா ஒரு வீடியோ கூட வந்துச்சு, நெப்போலியன் ஆக்டர் இருக்கார்ல. So, ம், அவரோட ஆமாம். பையன் இங்க வந்து அவருக்கு வந்து அவர் இங்க தான் இருக்கணும்னு அவன் பையனால இங்க வந்து மூவ் ஆயிட்டாரு. இப்போ ரீசெண்டா இர்ஃபான் வியூல கூட ம், ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ம், ம், ஸோ அப்போ ம், அவரும் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இங்க வந்து ரொம்ப போயிட்டு வர்றது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அப்பதான் நாங்க அதை பத்தி பேசணும்னு பார்த்தோம். பட் இந்தியாலையும் தெர் ஆர் பாசிபிலிட்டி ஸ்டில் வளர்றதுக்கு இருந்தாலும். ஸோ நல்ல நிறைய இது இருக்குது அப்படின்றது இப்போ நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. ம், ஸோ தட் இஸ் ரியலி குட். அண்ட் டெக்னாலஜி சைடில் நம்ம பார்த்தோம்னா நீங்கள் ஆல்ரெடி மிஷின் லேர்னிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ செஷனை நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ தட் இஸ் ரியலி குட். ஸோ ம். வாட் டு யூ திங்க், டெக்னாலஜி எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட்டு 1 இயரில் எப்படி ஜென்ரேட்டிவ் ஏஐ வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே. நான் ரீசெண்டாக ஒரு வியூ பார்த்தது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ப்ரோக்ராம் ம். வந்து லாஸ்ட் 30-40 இயர்ஸ் இருக்கு. சின்ஸ் ம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்த பிறகு, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லேயுமே வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ, இஃப் எண்டோ இல்லை லூப்பிங்கோ, ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, ஐ மீன் இப்பயே வந்து பார்ஷியல் ப்ரோக்ராம் வந்து ப்ராம்ப்டாக கன்வெர்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து ம். ஒரு கரெக்ட். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கிலீஷ் தான். ஏன்னா வந்து ஸோ கரெக்ட். இங்கிலீஷில் வந்து என்ன வேணும் அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். என்னோட ஆ. லாஸ்ட் வெபினார் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சினாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹெச்ஆருக்கு வந்து நிறையா ரெஸ்யூம்ஸ் இருக்குது. அதில் வந்து ஏஐ ரெஸ்யூம்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனர் ரீட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஆட்டோமேஷன் சொல்லிட்டு கோட் அடிப்பாங்க. இப்போ அந்த ம். கோடு கூட அடிக்க தேவையில்ல. எனக்கு வந்து ஏஐ ரெஸ்யூம்ஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி ஆம், ஒரு பைத்தான் கோடு பண்ணி அதை ரன் பண்ணி கொடு அப்படின்னு எழுதுனா, அந்த கோடு கிரியேட் ஆகி ரன் ஆகி அவுட்புட் வந்துடுது. ஸோ வந்து இந்த ஆ. மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கை வந்து நம்ம இங்கிலீஷ் மூலமா ஆட்டோமேட் கோடா பண்ணலாம். கன்வெர்ட் பண்ண முடியுது. கரெக்ட். ஆமா. ஆமா, நீங்க பிபிடி பண்ணி காமிச்சீங்களா? பிபிடி ம், ரெடி பண்ணி காமிச்ச உடனே நானே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு. அது ம், ஆக்சுவலி நான் அவ்வளோ நாள் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் எனக்கு அப்படி பண்ணலான்ற இது தோணல. லைக் இது பார்த்த உடனே ஓகே நம்மளே பண்ணிடலாமே அப்படின்ட்டு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ம். நிறைய விஷயங்கள் வருது. ஸோ டெஃபினட்டாக அதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லைக் வேற ஏதாவது நீங்க சொல்ல நினைக்கிறீங்களா? யூ வாண்ட் டு ஷேர் சம்திங்? பேசிக்காக மேபி இந்த வீடியோவில் யாராவது கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஆர்கனைசேஷன்ஸில் இல்லை சீனியர் லெவலில் இருக்கீங்கன்னா, நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம் விஷுவல் இம்பேர்டுக்கு. அது மீன் நாட் ஜஸ்ட் விஷுவல் இம்பேர்ட்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஹியர் பண்ணலாம் அவங்களால என்ன ஸ்கில்ஸ் முடியும் அப்படின்னும் போது. ஏன்னா நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, என்னோட இன்டர்வியூவில் ஐ மீன் நான் அப்ளை பண்ணும்போது பீப்புள் வந்து என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஸ்கில்ஸை பார்த்துட்டு உனக்கு இது கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது, இல்லை இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸோட பண்ணும்போது விஷுவல் இம்பேர்ட் ஆங்கிளில் இந்த ஒர்க்கை நீ பண்ணுறது கஷ்டம் அப்படி சொன்னால் கூட நம்ம அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னு பார்க்கலாம். பட் வந்து அவங்க ஒரு அசம்ஷனில் இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அந்த அசம்ஷன்ஸ் இல்லாமல் ஜஸ்ட்டு ஹியர் பண்ணி நம்ம அஃப்கோர்ஸ் என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பேசி நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்றது தான் என்னோட சூப்பர். தாட். சூப்பர். உங்ககிட்ட நான் பேசி ஒரு நாளாக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ நான் பேசினது எனக்கு என்ன தெரியுதுன்னா, what you need is just opportunity. அவ்வளோதான். மற்றபடி பெருசாக வேற ம், ஒன்றும் தேவையில்லை. ஒரு இன்க்ளூசிவிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ம், இவ்வளோதான் நம்ம தேவைப்படுது. நாட் ம், ஓன்லி விஷுவல் இம்பேர்ட், எவ்ரிபடி இன்க்ளூசிவ்னஸ். ஏன்னா நான் ரீசெண்டாக நான் பார்த்தபோது எனக்கு நான் ஆக்சுவலி இவ்வளோ தத்தியாக இருக்கேன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வருது. ஏன்னா நிறைய இன்னொன்று என்னென்னா நான் பார்த்ததுல இந்த உமன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ம், பெண்கள் அவங்களுக்குமே ஒரு இன்க்ளூசிவிட்டி இல்லாமல் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசெண்ட் மீட்டப்பில் தான் நான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க,
ஐடி ம். வேலைக்கு வர்றதே அவங்க வந்து பெரிய வேலையா லைக் நிறைய பிரச்சனையை தாண்டி அங்க போய் இங்க போய் வீட்டில் எதிர்த்து அப்படிலாம் வந்து வந்தேன்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா ம். இருந்துச்சு. என்னடா ஐடி வேலை நமக்கு ஒரு படிக்க மாட்டேறேன்னா நம்ம படிக்க மாட்டேங்கிறோம்னு வச்சுக்கோ, நான் படிக்க மாட்டேங்கிறேன் அதனால கிடைக்காம இருக்கு. பட் அவங்களுக்கு அதை தாண்டி இது வந்து இது பண்ற போது ஸோ அங்கதான் ம். நம்ம ஒரு இன்க்ளூசிவிட்டி கொண்டு வரணும். அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம வி ஹாவ் டு கிவ் தம் சம் கைண்ட் ஆஃப் என்ன சொல்ல ஒரு இன்க்ளூசிவான என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணுன்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஸோ நீங்கள் உங்களோட இன்புட்ஸ் இதுவும் எனக்கு ரொம்ப இட்ஸ் ஐ ஓப்பனர் ஃபார் எனக்கும் ஐ ப்ராப்ளி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இதில் நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கம்பெனி ஓனராக இருக்கலாம், இல்லை யூ மேபி டெக் லீட் ஆர் மேனேஜராக இருக்கலாம். ஸோ இருந்தீங்கன்னா கன்சிடர் இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்துச்சு உங்களுக்கு வருதுன்னா கண்டிப்பாக கன்சிடர் தெம் அண்ட் கிவ் தெம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது லைக் தே ஹாவ் டு ப்ரூவ். பிகாஸ் இப்போ அருண் சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ரெஃபரன்ஸ் மூலமாக தான் வருது. ஸோ இப்போ அருண் வந்து அந்த கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணுறாரு. தென் ஓகே ஒரு ஒரு மைண்ட் செட்டே சேஞ்ச் ஆகுது அந்த இடத்துல. ஸோ அதுக்காக அருண் வந்து ஹேஸ் டு ஒர்க் மோர் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு தலைமுறை ஒரு ஒரு கம்யூனிட்டியே அவரோட இதில் இருக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் இருக்கும்போது அது மூலமாக தான் வளருது. ஸோ அதுக்காகவே தே வில் ஒர்க் மோர் அண்ட் தென் கமிட்டடாக இருப்பாங்கன்றது தட்ஸ் ஜஸ்ட் மை பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதுதான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இஃப் யூ வாண்ட் டு காண்டாக்ட் அருண் நீங்கள் தாராளமாக ரீச் அவுட் பண்ணலாம். அருண் உங்கள் மெயில் ஐடி ஏதாவது கொடுக்குறீங்களா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு? arunkumar629@gmail.com. ஓகே, நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் தமிழ் உண்மையை கூட ரீச் அவுட் பண்ணுங்கள். சப்போஸ் நம்மளோட மொபைல் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, அதில் நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். அருண் ரீச் அவுட் பண்ணால் ஐ கிவ் அருண் நம்பர். நீங்கள் அருண்கிட்டே பேசுங்க. அதுக்கு ஹி வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் இந்த ஏரியாவில். அண்ட் ஸோ தேங்க்ஸ் அருண், தேங்க்ஸ் அ லாட். அண்ட் ரியலி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கும் ஒரு இட்ஸ் அ நியூ சைட். நம்மளும் நிறைய தமிழ் மூவி கம்யூனிட்டிலையும் நம்ம இந்த மாதிரி நிறைய வில் கோ ட்ராவல் அலாங் வித் ஜென்ரேட்டிவ் ஏஐ அண்ட் இன்க்ளூசிவ் கொண்டு வரலாம். அண்ட் பிஃபோர் ஒன் லாஸ்ட் கொஸ்டின், என்னோட பர்சனல் கொஸ்டின் வச்சுக்கலாம். ஸோ தமிழ் பூமியில் என்ன மாதிரி பண்ணலாம்? வாட் டு யூ திங்க் வி கேன் டூ ஃபார் இன்க்ளூசிவிட்டி? வாட் டு யூ திங்க்? இப்போ வந்து கிளாஸஸ்லாம் உங்களது யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கேன். மேபி அந்த கிளாஸஸ்ல வந்து ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மீன்ஸ் இன்க்ளூசிவிட்டி எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க, இல்லாட்டி வந்து நம்ம விஷுவலா பண்ணும் போதே வந்து பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷன் சொல்லுவோம். ஸோ மேபி என்னோட வீடியோவுமே நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத. ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு விஷுவல் மீடியமா ஈக்குவலண்டா ஆடியோ மீடியமா சூப்பர். டெஃபினெட்லி இது ஆக்சுவலி இட்ஸ் ட்ரூலெஸ். ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் அருண், தேங்க்ஸ் அலாட். கண்டிப்பாக வில் ட்ராவல். தேங்க்ஸ் எவ்ரிவன். தேங்க்யூ.